ஸோ ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட பிளாக் பாயிண்ட்ஸ், மிட் கிரே அண்ட் ஆல்சோ யோர் ஹைலைட், பிரைட்டஸ்ட் ஜோன், இது மூணுமே வந்து ஏக்ரோமேட்டிக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கலர்லெஸ்ஸாக இருக்கிறது. பியூரான கிரே ஸ்கேல் ரேம்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த கலருமே இல்லாமல், நீங்கள் இந்த வெக்டர்ஸ்கோப் பாருங்கள், எந்த கலருமே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ஒயிட் பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்க இமேஜில் ஆர் ஒரு டிண்டட் இமேஜ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கலர் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிளாக் மேஜிக் ரா கிளிப்பு. இது கிரேடட் இமேஜ், இதோட லாக் இமேஜ் இதுதான். அதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதோட 709 இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்க ஒரு கிளிப்பு. ஸோ இப்படி தான் அந்த ஒரிஜினல் இமேஜ் இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜில் ஒயிட் பேலன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் இந்த நோட்ரிலாம் நீங்கள் பார்த்து இன்டிமிடேட் ஆக வேணாம், நான் ஒரு நியூ வெர்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது என்னோட டிஃபால்ட்டான நோட்ரியில் இருக்குது. இதை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து ஒரு ரா கிளிப்பு. ரா கிளிப் அப்படிங்கிறப்ப ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் கேமரா ராவை அதுவே டீகோட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் தனியாக கலர் மேனேஜ் பண்ண தேவையில்லை ரா கிளிப் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நோட் நமக்கு தேவை கூட இல்லை, பட் ஜஸ்ட் நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபைனலாக 709 அவுட்புட் போகிற ஒரு நோடு. ஸோ இதில் ஆப்வியஸான பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ். நான் இதில் வெக்டார் ஸ்கோப் வச்சுருக்கேன். ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 2 தான் நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம். ஒன்று வெக்டார் ஸ்கோப், இன்னொன்று வேவ் ஃபார்ம். ஸோ என்னோடய வேவ் ஃபார்மில் நான் யூஸ்வலாக வேவ் ஃபார்ம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வெக்டார் ஸ்கோப் பெட்டர் பிடிக்கும். நான் ஏன்னா அவ்வளோ நியூட்ரலைஸ் பண்ண மாட்டேன் இமேஜை. ரொம்ப நியூட்ரலைஸ் பண்ணும், எனக்கு டிப்பிக்கல் நியூட்ரலைசேஷன் வேணும், எல்லாமே கலர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா வேவ் ஃபார்மில் ஆர்ஜிபி வியூவில் இதை வச்சு பார்ப்பேன். ஸோ இதில் ஆப்வியஸாக பாருங்கள், ரெட் எலிவேட்டடாக இருக்குது. எல்லா ஜோன்லேயுமே ரெட் எலிவேட்டடாக இருக்குது, அதனால் இமேஜ் ரெட்டாக இருக்குது. இதே வெக்டார் ஸ்கோப்பில் நீங்கள் பார்க்கும்போதும் ஒரு குவாட்ரண்ட்டில் அது புஷ் ஆகிருக்கிறது உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட நியூட்ரல்ஸ், அதாவது 3 விஷயம் சொல்லுவோம். உங்களோட பிளாக் பாயிண்ட்ஸ், மிட் கிரே அண்ட் ஆல்சோ யோர் ஹைலைட், பிரைட்டஸ்ட் ஜோன், இது மூணுமே வந்து ஏக்ரோமேட்டிக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கலர்லெஸ்ஸாக இருக்கிறது. ஒரு கிரே ஸ்கேல் ரேம்ப் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூரான கிரே ஸ்கேல் ரேம்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த கலருமே இல்லாமல், நீங்கள் இந்த வெக்டர்ஸ்கோப் பாருங்கள், எந்த கலருமே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ஒயிட் பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்க இமேஜில் ஆர் ஒரு டிண்டட் இமேஜ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கலர் வந்து அதில் அதிகமாக இருக்கும். இப்போ பர்டிகுலராக இந்த சீனை அவங்க ஷூட் பண்ணும்போது ஒரு கிரே கார்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிரே கார்டை அந்த சீனுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது அந்த கிரே கார்டு இப்படி இருந்திருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கவுண்டராக நியூட்ரல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்க இந்த இமேஜை திரும்ப நான் நியூட்ரலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா திரும்ப நான் அதை பேலன்ஸ் பண்ணி இங்கே 0க்கு கொண்டு வரலாம். ஸோ பேசிக்காக இந்த ப்ராசஸை தான் நீங்கள் இமேஜுக்கு பண்ண போகிறீங்க. இது கிரே ஸ்கேல் ரேம்ப், அதனால் பியூர் கிரேவாக இருக்குது, ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி பண்ண முடியும். பட் இது கிரே ஸ்கேல் ரேம்ப் இல்லை அப்படின்னா அதை பிக்சரை பார்த்து தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நல்ல டிபி உங்களுக்கு வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னா ஒரு கிரே ஸ்கேல் கார்டு இல்லை கலர் செக்கர் சார்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ஈவன் கலர் மேட்ச் வச்சு கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். பட் 90% அது இருக்காது, எங்கேயுமே அது இருக்காது. ஏன்னா அதுக்கு டைமும் இருக்காது யாருக்கும் எடுக்கிறதுக்கு, எல்லா ஷார்ட்ஸ்க்கும் அதை எடுக்க முடியாது. ரன் அண்ட் கன் பண்ணுவாங்க, சில நேரத்தில் எல்லா ஃபேக்டர்ஸும் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் அதை எதிர்பார்த்துருக்க முடியாது. ஸோ என்னெல்லாம் டெக்னிக் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் சிம்பிள் மெத்தட், காலங்காலமாக யூஸ் பண்ணுறது ஆஃப்செட் மெத்தட். இந்த ஆஃப்செட் மெத்தடுக்கு ஐ வில் சஜஸ்ட் யூசிங் அ வெக்டர்ஸ்கோப். உங்கள் வெக்டர்ஸ்கோப்பை நீங்கள் பார்த்துக்கங்க. இங்கே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா உங்கள் பிக்சரில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதில் எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எனக்கு எது தெரியுதுன்னா இந்த செவர், இந்த டைலு, அப்புறம் இந்த டாப்பில் இருக்க லைட்டாக, அண்ட் எப்போவுமே ஒரு ஜென்ரல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸ்கின் டோன். உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே தெரியும் ஸ்கின் வந்து இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண் வந்து அதுக்கு பழகிருக்கும். ஸோ இந்த ஆஃப்செட் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த சின்ன பாலை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஒயிட் பேலன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் ஆஃப்செட் மெத்தடை வச்சு பண்ணுற ஒயிட் பேலன்ஸ். சில பேர் நான் இன்னொரு லேயர் மிக்சர் நோடு ஆட் பண்ணுறேன். லேயர் மிக்சர் நோடு ஆட் பண்ணுறது மூலம் கீழே இருக்க நோடுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி வரும். ஸோ நான் இதை டிசேபிள் பண்ணேன்னா இந்த நோடு வரும், இல்லைனா நான் கீழே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறனோ அதுதான் உங்களுக்கு வெளியே தெரியும். இது பேரலல் கிடையாது, லேயர் மிக்சர் நோடு. இது நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கோ இல்லை க்ரியேட்டிவ் திங்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் டெம்ப் அண்ட் டிண்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க.
டெம்ப் அண்ட் டிண்ட் அப்படிங்கிறது 2 கண்ட்ரோல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். இன்னொன்று எனக்கு அதுக்கு டெஃபினிஷன் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி எல்லா கிளிப்ஸ்லையுமே எல்லா கலர் ஸ்பேசஸ்லையுமே இந்த டெம்ப் அண்ட் டிண்ட்டு ஒரே மாதிரி அவுட்புட்டை கொடுக்காது. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக டெம்ப் அண்ட் டிண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ திஸ் இஸ் டெம்ப் டிண்ட். ஸோ அடுத்ததாக I'll go for the other method. இது வந்து RGB மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது என்ன ஆகும்னா, இது பேசிக்கலி கலர் கிராஸ் டாக் பண்ணும். 3 சேனல்ஸ் இருக்கும், எந்த ஒரு பிக்சல்லையும் எந்த ஒரு இமேஜ்லையும் ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூ. அந்த ஈச் ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூவில் ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூ சேமாக இருந்தால் அந்த இமேஜ் கிரேவாக இருக்கும். பியூர் ரெட்டாக இருந்தால் தவிர இல்லை கிரேயாக இருந்தால் தவிர வேறு எந்த கலர் ஆஃப் ரெட்டாக இருந்தாலுமே அதில் ஒரு க்ரீன் வேல்யூ ஒரு ப்ளூ வேல்யூ இருக்கும். இதுதான் வந்து ஒரு பிக்சல் வந்து கலர் ஷோ பண்ணுறதுக்கான பேசிக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வேவ் ஃபார்ம் போயிருங்க அண்ட் இந்த ரெட் அவுட்புட்டை நீங்கள் ட்ரா பண்ணலாம். எந்த கலர் டாமினண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலோட மேஜர் சேனலோட அவுட்புட்டை ரெட்டுனா ரெட் அவுட்புட்டில் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக உங்களோட க்ரீன் அவுட்புட் அண்ட் ப்ளூ அவுட்புட்டில் நீங்கள் அந்த பர்டிகுலர் சேனல் நீங்கள் எதை ட்ரா பண்ணீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதர் சேனல்ஸ்லையுமே. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு அந்த லெவல்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்சல்யூட்லி உங்களால் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது, அது தேவையும் கிடையாது. யூ கேன் அட்ஜஸ்ட். நீங்கள் இன்க்ரிமெண்டலாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லெவல் ஆஃப் பேலன்ஸ் நீங்கள் கொண்டு வந்தாலே அது தாராளமாக போதும். ஸோ இது RGB மிக்சர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. கேன் சி இது டெம்ப் டிண்ட் மெத்தடு. இது பை ஃபார் க்ளோசஸ்ட்டாக இருக்குது ப்ரைமரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்குது, அதை நான் இன்னும் சொல்லலை. இந்த பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்ப்போம். இன்னொரு லேயர் மிக்சர் நோட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் என்னோடய ப்ரைமரிஸ்க்கு போயிட்டு இந்த நோடை ரைட் கிளிக் பண்ணி என்னோடய காமாவை லினியரில் செட் பண்ணுறேன். ஒன்ஸ் காமாவை லினியரில் செட் பண்ணும்போது இதோட கலர் ஆப்ரேஷன்ஸே இங்கே மாறும். இங்கே நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த கெயின் வீலை எடுத்து நீங்கள் மூவ் பண்ணாலே போதும். இந்த கெயின் வீலோட சென்சிட்டிவிட்டியே கம்மியாக இருக்கும். உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியராக பண்ண முடியும். ஐ திங்க் இதுதான் நம்ம க்ளோசஸ்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் நீங்கள் பாருங்கள், நான் கீழே புல் பண்ணுறேன். அதே நேரத்தில் ப்ளூவை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்னோடய கலவியில் ரைட்லையும் புல் பண்ணுறேன். அது எப்படி என்னோடய ப்ளூவை மேட்ச் பண்ணி தருது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த சேம் லெவல் ஆஃப் அந்த ஸ்மூத் அண்ட் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் வந்து நமக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ப்ரைமரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுலையோ இல்லை இந்த RGB மிக்சர் மெத்தட்லேயோ எதுலேயுமே கிடைக்காது. இந்த லினியர் கெயின் மெத்தடில் உங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஃபோட்டோமெட்ரிக்கலி அக்யூரேட். ஃபோட்டோமெட்ரிக்கலி அக்யூரேட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது சீனில் நீங்கள் எப்படி சீன் லினியராக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த சீனுக்கு ஈக்குவலான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த லினியர் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை நாளையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது லினியர் கெயின், இது RGB மிக்சர், இன்னும் ஒரு டிண்டிங் அதில் பார்க்க முடியும். இது டெம்பரேச்சர் அண்ட் டிண்ட், இது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இது ப்ரைமரிஸ், இது வந்து ஒரு ஸ்டைலிஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ஆக்யூரேட். நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாத்துலேயுமே லினியர் கெயின் வந்து எவ்வளோ ஒரு க்ளீனான அவுட்புட் உங்களுக்கு பேலன்ஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ இதுதான் மை 4 மெத்தட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் ஒயிட் பேலன்ஸ். உங்களுக்கு எது வசதியோ எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அது பண்ணுங்கள். மை ரெக்கமெண்டேஷன் இஸ் லினியர் கெயின் அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து உங்களோட கலர் கிரேடிங் ஒர்க் ஃப்ளோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll see you again in another video.